My dear students, this is class 11 maths exercise 3.6ல question number 5 போட போகிறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 8x cos x minus sin 6x cos 3x by cos 2x cos x minus sin 3x sin 4x equal to tan 2xன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது டோட்டலாக ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போய் ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்னெல்லாம் ஐடென்டிட்டிஸ் தேவை அதை எழுதி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. இது வந்து எப்படி எழுதுவோம் பாருங்கள். sin a cos bக்கான ஃபார்முலா வேணும். ஓகேவா? இது சால்வ் பண்ணணுன்னா sin a cos bக்கான ஃபார்முலா வேணும். ஓகேவா? ஸோ என்னென்னா 1/2 within bracket sin a plus b plus sin a minus b. ஸோ இதுதான் sin a cos b கான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்து இதுக்கும் அதே ஐடென்டிட்டி அப்ளை ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா cos 2x cos x வந்தாச்சு. அப்போது இங்கே என்ன வேணும்? cos a cos b கான ஃபார்முலா வேணும். ஓகேவா? ஸோ cos a cos b கான ஃபார்முலா ஈக்குவல் டு 1/2 within bracket cos a plus b plus cos a minus b. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா sin a sin b மாடலில் இருக்குது. ஓகே, sin a sin b கான ஃபார்முலா வேணும். ஈக்குவல் டு 1/2 cos a minus b minus cos a plus b. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தேவையான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நான் டோட்டல் எல்ஹெச்எஸ்ஸை இங்கே காப்பி பண்ணிக்க போகிறேன். ஓகே, டோட்டல் எல்ஹெச்எஸ்ஸை நான் இங்கே காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஒன்றுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இந்த 3 ஃபார்முலா தேவையான இடத்துல நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகேப்பா, இப்போ sin 8x cos x எடுத்துக்கலாம். இதில் வந்து 8x தான் a, இது வந்து b இல்லையா? ஸோ ஃபார்முலா இது தான் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இது எப்படி வரும்னா 1/2 sin a plus b. ஓகேவா? sin 8x plus x எவ்வளோ? 9x. ஓகே, sin a minus b 8x minus 1x என்ன வரும்? sin a minus b இல்லையா? அப்போ sin 8xல ஒரு x கழிச்சிட்டா 7x. ஓகேவா? ஓகே, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், நானும் மைனஸ் போட்டுக்கிறேன். அடுத்ததும் அதே மாடலில் தான் இருக்குது, sin a cos b. அப்போ நம்மளோட a 6x, b வந்து 3x. இதே ஃபார்முலா தான் மறுபடியும் நான் அப்ளை பண்ண போகிறேன். 1/2 sin a plus bக்கு 6x plus 3x 9x. ஓகேவா? ப்ளஸ் sin 6x minus 3x 3x. ஓகேவா? ஓகே, பை. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு பாருங்கள். cos a cos b கான ஃபார்முலா 1/2 cos a plus b. அப்போ cos நம்மளோட a 2x, நம்மளோட b வந்து 1x. அப்போ 2x plus 1x 3x. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் cos a minus b 2x minus 1x என்ன வரும்? ஒரு cos x மட்டும்தான் வரும். 2xல ஒரு x கழிச்சா 1x. ஓகேவா? சரிப்பா, அடுத்து ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். என்ன நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. அடுத்து இது என்ன மாடல் இருக்குது பாருங்கள், sin a sin b மாடல் இருக்குது. தோ இருக்குது ஃபார்முலா. ஸோ மைனஸ் 1/2 cos a minus b பாருங்கள், a minus b என்ன வரும்? நம்ம இதை ஏ இதை பின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் எப்படி பண்ணாலும் காஸில் வந்து மைனஸ் ஆங்கிள் வந்தாலும் அது ப்ளஸ்ஸாக தான் நம்ம எடுத்துக்குவோம்.
ஓகேப்பா. 4x மைனஸ் 3x என்ன வரும்? 4x தான் வரும். அப்போ cos xன்னு எழுதிடுறேன். அடுத்து மைனஸ் போட்டுண்டு cos a ப்ளஸ் b வேணும் இல்லையா? அப்போ 3x ப்ளஸ் 4x 7x ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, நான் இந்த 1/2 எல்லாம் காமனாக வெளியே எடுத்துடுறேன்பா. 1/2 காமனாக வெளியே எடுத்த பிறகு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், sin 9x ஒரு sin 7x. இப்போ மைனஸ் உள்ளே எடுக்கலாமா? 1/2 வெளியே வந்தாச்சு, காமனாக எடுத்துட்டேன். அப்போ மைனஸ் உள்ளே எடுக்கும்போது இது மைனஸ் sin 9x, இது மைனஸ் sin 3x ப்ராக்கெட் க்ளோஸ். கீழே இந்த 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ இது ரெண்டும் அப்படியே வரும். cos 3x ப்ளஸ் cos x அப்படியே வரும். இப்போ மைனஸ் உள்ளே எடுக்கும்போது மைனஸ் cos x மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் cos 7x. ஓகேவா? நோ இது கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். sin 9x மைனஸ் sin 9x ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் cos x மைனஸ் cos x கட் பண்ணிடலாம். அப்போ மீறுறது வந்து இந்த 1/2 கட் பண்ணிடலாம். மேலே நியூமரேட்டரில் sin 7x மைனஸ் sin 3x, கீழே டினாமினேட்டரில் இந்த மீந்து இருக்குன்னா ஒரு cos 3x ப்ளஸ் cos 7x. ஓகேவா? இப்போ மறுபடியும் நம்ம சில ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகேவா? இது பாருங்கள் என்ன மாடலில் இருக்குது, sin c மைனஸ் sin d. ஓகே, sin c மைனஸ் sin dக்கான ஃபார்முலா ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ sin c மைனஸ் sin d ஈக்குவல் டு 2 cos c plus d by 2 sin c minus d by 2 1. அடுத்து இதுவும் வேணும் இல்லையா, cos c plus cos d கான ஃபார்முலா வேணும். ஓகே, cos c plus cos d equal to என்ன வரணும், 2 cos c plus d by 2 cos c plus d by 2 cos c minus d by 2 cos c minus d by 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கும் இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இது எப்படி மாறும்னா மேலே இருக்கிறது வந்து 2 cos, இதான் நம்மளோட c, இதான் நம்மளோட d இல்லையா? ஸோ 7x ப்ளஸ் 3x by 2 sin, இங்கே பாருங்கள் ஃபார்முலா, இங்கே பாருங்கள் 2 cos c plus d by 2 sin c minus d by 2 7x minus 3x by 2. ஓகே, டினாமினேட்டரில் என்ன வரணும் பாருங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், cos c plus cos d. ஓகே, நம்ம எதை வேணாலும் சின்னு எடுத்துக்கலாம், எதை வேணாலும் டின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நான் இது சி இதை டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 cos c plus d by 2, அதாவது பாருங்கள் 7x plus 3x by 2. அடுத்து என்ன வரணும் பாருங்கள், cos c minus d by 2 cos, நான் இதை வந்து சின்னு எடுத்துட்டேன்ல, அப்போ 7x minus 3x by 2. இங்கே பாருங்கள் இங்கே வரைக்கும் சேம் டு சேமாக இருக்குது. ஸோ இது டோட்டலாக அப்படியே கட் பண்ணிடலாம். அப்போ மீறுறது பார்த்திங்கன்னா sin 7xல 3x கழிச்சா 4x by 2, கீழே cos 7xல 3x கழிச்சா 4x by 2. இப்போ இதை 2 டேபிளில் கட் பண்ணிடலாம், 2xன்னு வரும் இல்லையா? ஸோ இதுவும் 2xன்னு வரும். அப்போது sin 2x by cos 2xன்னு கிடைக்குது. ஓகேவா? ஓகே, sin theta by cos theta என்னப்பா, sin theta by cos theta tan theta. பட் தீட்டாக்கு பதிலாக 2x வந்திருக்கும் போது இதை வந்து tan 2xன்னு சொல்லிடலாம்.
இதானே ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, இது தானே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க பாருங்கள். ஈக்குவல் டு டேன் 2xன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகே, அவங்க கேட்டதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.